நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். லாவோட்ஸுடைய 54வது பாடல். வெளியை விதைப்பதால் நடப்பது. டோவை விதைப்பதால் நடப்பதுன்னு வச்சுக்கலாம். Whoever is planted in the toe will not be rooted up. Whoever embraces the toe will not slip away. Her name will be held in honor from generation to generation. Let the toe be present in your life and you will become genuine. Let it be present in your family and your family will flourish. Let it be present in your country, and your country will be an example to all countries in the world. Let it be present in the universe, and the universe will sing. How do I know this is true? By looking inside myself. Whoever planted in the toe will not be rooted up. யார் ஒருவர் வெளியை டோவை தன்னில் விதைத்திருக்கிறார்களோ அவர்கள் பெயர்த்திடப்பட மாட்டார்கள். அவர் எங்கேயுமே தூக்கி எறியப்பட மாட்டார்கள், வேறு இருக்கப்பட மாட்டார்கள், எப்பயுமே இருப்பாங்க. Whoever embraces the toe will not slip away. யார் ஒருவர் டோவை அரவணைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் எதனிடத்திலிருந்தும் நழுவி செல்ல மாட்டார்கள். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார். நழுவி செல்லுதல் இல்லாட்டி இது இல்லை அது இல்லை, நான் இது நல்லது கெட்டது பேட்டர்ன் அதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அதாவது இயற்கையினோட ஓட்டத்தோடு போயிட்டே இருப்பாங்க. விலகி செல்ல மாட்டார்கள், அப்படியே இருப்பாங்க. டோவை அரவணைத்துக் கொண்டவர்களுக்கு வெளியை தன்னில் விதைத்து இருப்பவர்களுக்கு வெளி எப்பொழுதும் வழிகாட்டி கொண்டே இருக்கும். அவரோட வாழ்வு இசைவான வாழ்வாக இருக்கும். Whoever embraces the toe will not slip away. Her name will be held in honor from generation to generation. யார் ஒருவர் வெளியை விதைத்திருக்கிறார்களோ தன்னிடத்தில் அவருடைய பெயரானது காலங்காலமாக நிலைத்திருக்கும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அவர்களை வழிபடுவார்கள்னா அவர்களை பின்தொடர்வார்கள். எப்படின்னா புத்தர், ரமணர், இயேசு கிறிஸ்து, நபிகள் நாயகம், டோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த அழகிகள், பெரிய அதிகாரம் உள்ளவர்கள், அரசியல்வாதிகள் எல்லாம் காண போயிட்டாங்க. ஆனால் இவர்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். Let the toe be present in your life and you will become genuine. உங்களுடைய வாழ்வில் வெளி இருக்கட்டும். உங்களோட வாழ்வானது நம்பிக்கைக்குரியதாகவும் நம்பகமான வாழ்வாகவும் இருக்கும். Let it be present in your family and your family will flourish. உங்களுடைய குடும்பத்தில் டோ வெளி இருக்குமானால், வெளியே விதைத்திருந்தீர்கள் என்றால் உங்கள் குடும்பம் செழித்தோங்கி இருக்கும். எல்லா மட்டத்திலும் செழித்து அபரிவிதமான ஒரு நன்மையாக உங்கள் குடும்பம் இருக்கும். Let it be present in your country and your country will be an example to all countries in the world. உங்கள் நாட்டில் டோவை வெளியே விதைத்திருந்தால், அந்த வெளித்தன்மை விதைத்திருந்தால் மற்ற நாடுகளுக்கு அது முன்னுதாரணமாக நாடாக இருக்கும். எந்த நாடு டோவின் வழி செல்கிறதோ மற்ற நாடுக்கு அது முன்னுதாரணமான நாடாக, வழிகாட்டும் நாடாக இருக்கும். Let it be present in the universe and the universe will sing. இந்த பிரபஞ்சத்தில் டோவை விதைத்திருந்தால் இந்த பிரபஞ்சமானது கொண்டாட்டத்தில் இருக்கும். ஆடல் பாடல் கொண்டாட்டம் என்பது அப்படியே பூத்து குலுங்கும். How do I know this is true? அதாவது டோவை விதைத்தால், வெளியே விதைத்தால் உங்களை பெயர்த்து எடுக்க முடியாது, நீங்கள் வழி தவற மாட்டீர்கள், உங்களுக்கு காலகாலத்துக்கு பெயர் இருக்கும், உங்களுடைய வாழ்வு நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும், உங்களோட குடும்பம் செழித்திருக்கும், உங்கள் நாடு வழிகாட்டி நாடாக இருக்கும், இந்த பிரபஞ்சம் தன்னைத்தானே கொண்டாடி கொண்டிருக்கும். எப்படி இது உண்மை அப்படின்னு நான் சொல்றேன்னா, பை லுக்கிங் இன்சைட் மை செல்ஃப். என்னுள் பார்த்து சொல்கிறேன், என்னுடைய மையத்தை பார்த்து சொல்கிறேன். How do I know this is true? இந்த மேலே சொல்ல விஷயங்கள்லாம் உண்மைன்னு எப்படி எனக்கு தெரியுது அப்படின்னா, எப்படி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எப்படி உங்களுக்கு அறுதிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, என்னுள் பார்த்து. ஏனென்றால் என்னுள் பார்ப்பதும் என்னுள் இருப்பதும் எல்லாம் அந்த டோ தான், அந்த வெளிதான்.